சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் பகல் நேரத்திலும் நிலவும் குளிரால் உதகை, கொடைக்கானல் போன்ற குளுகுளு சீசனை மக்கள் அனுபவித்து வருகின்றனர். அடுத்த சில நாட்களுக்கு இது தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. சுட்டெரிக்கும் வெயில் கனமழையை பார்த்து வந்த சென்னை வாசிகளை கடந்த சில நாட்களாக குளிர் வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக நேற்று நிலவிய குளிர்ச்சியான சூழல் உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பிரதேசங்கள் போன்ற சூழலை சென்னையில் காட்டியது. மதிய வேளையில் கூட குளிர்காற்று வீசியதால் சென்னை வாசிகள் குளுகுளு சீசனை ரசித்தனர். 2-3 நாளா கொஞ்சம் மழை இருந்ததுனால இந்த வாட்டி கிளைமேட் நல்லா இருக்கு, கூலிங்காகவும் நல்லா இருக்கு. ஸோ நம்ம வெளிநாடு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சென்னையிலேயே இந்த வாட்டி நல்லா இருக்குது. சென்னையில் கிளைமேட் இப்போ நல்லா இருக்குது. இந்த வாட்டி குளிரெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கிளைமேட் பெங்களூர் போல் நல்லா சூப்பராக இருக்குது. சிட்டியே நல்லா இருக்குது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டல மேக கூட்டங்கள் தரைப்பகுதிக்கு வந்தபோது தூறல் மழை பெய்ததும் குளிர்ச்சியை அதிகரித்ததாக வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். உள்ளிட்ட பல நகரங்களில் பகல் மற்றும் இரவு வெப்பநிலைக்கு இடையே வெறும் 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வித்தியாசம் இருந்ததாக அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஞாயிறன்று பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இது இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் குறைவாகும். மேலும் பகலுக்கும் இரவுக்கும் இடையே 3 டிகிரி செல்சியஸ் வித்தியாசம் இருந்தது. குறிப்பாக வேலூரில் பகலுக்கும் இரவுக்கும் இடையே வெறும் 1.1 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வித்தியாசம் இருந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவையில் 4 டிகிரி, சேலம், தஞ்சாவூரில் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வித்தியாசங்கள் இருந்தன. இதனிடையே சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் நிலவி வரும் மேகமூட்டம் விலகியவுடன் இரவு நேர வெப்பநிலை கணிசமாக குறையும் என பிரதீப் ஜான் கூறியுள்ளார். வரும் பொங்கல் விடுமுறை நாட்களில் சென்னையில் இரவு நேர வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளதாகவும், இதனால் டிசம்பர் மாதத்தில் நிலவியது போன்ற குளுகுளு காலநிலைகள் மீண்டும் திரும்பும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலை பிரதேசங்களில் வெப்பநிலை மேலும் குறைவதுடன் மழை இருக்காது என்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக அமையும் என்றும் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.